அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமோ ஐடிஐயோட கட் ஆஃப் வீடியோ அனலைஸ் பண்ணதை போடுங்க சார்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அனலைஸ் பண்ணதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது இதில் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மார்க்ஸ் கொடுத்தீங்களோ அதை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? எல்லாரும் எவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 550 பேர்கிட்ட தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் 10 பேருக்கு மேலே ஏதாச்சும் போஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தாங்க, கட் ஆஃப் ஆன்சர் அது கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாங்க மட்டும்தான் அந்த 10 பேருக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு போஸ்டையும் தான் ஒவ்வொன்றா நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சைட்ஸ். ஸோ இதில் 48 பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் யார் யார் என்னென்ன கேட்டகரியில் எது ஹையஸ்ட் மார்க்கு, இதில் எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகும், சேஃப் ஸ்கோராக என்ன அப்படின்றதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து உங்களுக்கு ரோபோட்டிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்சி, பேசிக் டிசைனர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸும் போடுவோம். அப்போ இல்லைன்னா நாளைக்கு இந்த 2-3 டேஸில் மேக்ஸிமம் எது எல்லாரும் ஃபில் பண்ணால் கூட எல்லாமே கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சைட்ஸ் 540 கோட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. சரியா? இங்கே பாருங்க, உங்களுக்கு கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம், சப்ஜெக்ட் பேப்பர் வித் கோடு, பேப்பர் 2ல எவ்வளோ கொஸ்டின்ஸு, பேப்பர் 1ல எவ்வளோ, ரெண்டு சேர்த்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க, அதோட மார்க். ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஹையஸ்ட் மார்க்கு, இது எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ ஜென்ரலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலில் 182 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதில் ஹையஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 கொஸ்டின் வரைக்கும் போட்டிருக்காங்க. பாருங்க, எம்பிசி டிசி அவங்க கேட்டகரியில் 200க்கு 190 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. இது உண்மையா என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் 190 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 182 கொஸ்டின், அதாவது டெக்னிக்கலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். பிசிக்கு 176, எஸ்சிலே 186 கொஸ்டின் போட்டிருக்காங்க. எஸ்சிலே 186 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஹையஸ்டா போட்டிருக்காங்க. பட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் ஆஃப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அது ஒரு விஷயம். அதில் எவ்வளோ பேர் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க, அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் ஒவ்வொரு கேட்டகரி, ஜென்ரலாக இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும், எம்பிசி, இதில் ஹையஸ்ட் ஸ்கோர். இப்போ எம்பிசி எப்படி எடுத்தீங்கன்னா இதில் 190 தான் ஹையஸ்ட்னா, அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகும். சரியா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்சில 110 கொஸ்டின், எஸ்டில 130 கொஸ்டின். ஸோ இதுதான் பேப்பர் 2ல போட்டிருக்காது. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் ஆப்டிடியூட்ல சேர்த்து என்ன போட்டிருக்காங்க, ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 79 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 79 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஆவரேஜா 65 to 75 கொஸ்டின்ஸ் என்னது ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட்ல போட்டிருக்கணும். அதே மாதிரி பேப்பர் 2ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 170ல இருந்து 180 வரைக்கும் ஆவரேஜா சொல்றேன். ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான், அதாவது ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ். கிளியரா? அப்ப நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. ஆனா கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது கட் ஆஃப் நீங்க ஓரளவுக்கு எடுத்திருக்கீங்களா இல்லையான்றதுக்கு தான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பாட்டுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைச்சிரும் சொல்லிட்டு அந்த மார்க்குக்கு வராம போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதனால இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் அப்படின்றத வச்சுக்கோங்க. இவ்வளவு பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் டெக்னிக்கல் பிளஸ் ஜிஎஸ் சேர்த்து பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு 240, பிசிக்கு 255, எம்பிசி டிசிக்கு 257, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 251, எஸ்சிஏக்கு 150, எஸ்டிக்கு நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா அரௌண்ட் டெக்னிக்கல் எல்லாமே சேர்த்து 230க்கு மேல கண்டிப்பா போட்டிருக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஆவரேஜா 240 to 250 இருந்தா என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு சேஃபா இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 240 to 250, ஏன்னா இந்த மார்க் வேரியேஷன் முன்ன பின்ன வேரி ஆகும். ஸோ அதனாலதான் நான் குறைச்சி சொல்றேன். பட் இதை கூடவும் செய்யலாம், அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 240 to 260 வச்சுக்கோங்க, 240 to 260. ஸோ இது கொஸ்டின்ஸ். அப்போ மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதை 1.5ல மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ்க்கான ஓவரால் கட் ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுறப்ப சில இதில் ஜென்ரல் என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டாங்க, எம்பிசி என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எது என்ட்ரி பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் நம்ம டினோட் பண்ண முடியும். ஸோ இதுல இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்குள்ள கமெண்ட்ஸ்ல அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா?
ஸோ ஓவரால் அனாலிசிஸ் இதுதான். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எது அதிகமான பேர் அப்ளை பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்காங்களோ அது மட்டும்தான் வீடியோவா வரும். ஸோ அதை நல்லா புரிஞ்சு, நிறைய பேர் ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கட் ஆஃப் கால்குலேட்ல எடுத்துக்க முடியாது. இதுல 48 பேர் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. சரியா? ஸோ இதுதான் ஓவரால். இதுதான் எதுன்னு தெரிஞ்சுக்காங்க. பேப்பர் 2ல டெக்னிக்கல், ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல எவ்வளோ, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மொத்தமா எவ்வளோ, மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதில் வந்து பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு வேணும், அதாவது அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருந்தே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.